ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மறுபிறவி என்பது உண்மையா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்விகளில் ஒன்று மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதுதான். இந்த கேள்விக்கு பல நாகரிகங்கள் பல காலங்களாக பல்வேறு விடைகளை தேடி வருகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்றுதான் மறுபிறவி என்ற கருத்து. இந்த மறுபிறவி என்றால் என்ன? மறுபிறவி என்பது ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்னர் வேறொரு உடலில் மீண்டும் பிறக்கும் என்ற நம்பிக்கை. இது பல சமயங்கள் மற்றும் தத்துவங்களில் காணப்படுகிறது. இந்து சமயத்தில் இது புனர்ஜென்மம் என்றும், பௌத்த மதத்தில் சஞ்சாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்து மதத்தைப் போலவே பழங்கால எகிப்தியர்களும் மரணத்திற்கு பின் வாழ்க்கை மற்றும் மறுபிறவி ஆகியவற்றை மிகவும் தீவிரமாக நம்பினார்கள். இதனால்தான் அவர்கள் மம்மி செய்தல் போன்ற சடங்குகளை மேற்கொண்டனர். கெல்டிக், நோர்டிக் மற்றும் பல பழங்குடி இனங்களும் மறுபிறவி என்ற கருத்தை நம்பின. இந்து மதத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று இந்த மறுபிறவி. இந்து மதத்தின்படி ஆத்மா அழியாது, அது ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு போய்கொண்டே இருக்கும். ஒருவரினுடைய கர்மம் அவர்களினுடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. நல்ல கர்மா செய்பவர்கள் மேன்மையான பிறவியை பெறுவார்கள், கெட்ட கர்மம் செய்பவர்கள் தாழ்மையான பிறவியை பெறுவார்கள். விஷ்ணு பகவான் தீய சக்திகளை அழித்து நல்லவற்றை காக்க பலமுறை மனித வடிவில் அவதாரம் எடுத்தார் என்பது இந்து மதத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. இது மறுபிறவியினுடைய ஒரு சிறந்த உதாரணமாகும். இந்து தத்துவத்தின்படி ஆத்மா உடல்களை மாற்றிக்கொள்வதென்பது நாம் புதிய ஆடைகளை மாற்றுவது போன்றது. ஒருவரினுடைய முன்வினை பயன் அவர்களின் அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. நல்ல கர்மம் செய்தால் மனிதனாகவும், கெட்ட கர்மம் செய்தால் மிருகமாகவும் பிறக்க நேரிடுமாம். மறுபிறவி பற்றிய விவாதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இதற்கு விஞ்ஞான ரீதியான எந்த ஆதாரமும் இல்லை. இருப்பினும் பல மக்கள் இதை ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையாக கொண்டுள்ளனர். இது ஒருவரின் வாழ்க்கையை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்து மாறுபடும். சிலருக்கு இது ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு இது ஒரு பயமாக இருக்கலாம். எனினும் நாம் செய்யும் செயல்களே நமது வாழ்வை தீர்மானிக்கும் என்பதால் இனிவரும் காலங்களிலாவது ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது அதனை மனசாட்சியுடன் செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக பெரியோர்களின் கருத்து.